இந்தியாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ள உலகின் மிகப்பெரிய நாடுகள் ஆர்வம் காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு மாநிலங்களவையில் பதிலளித்து பேசிய அவர், சர்வதேச சமூகத்திற்கு பிரச்சனை ஏற்படும் போது அதனை தீர்க்கும் வலிமைமிக்க நாடாக இந்தியா திகழ்வதாக கூறினார். 21ஆம் நூற்றாண்டின் 2ஆம் கால்பகுதி வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கானதாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனே பிரதானம் என பாஜக அரசு கருதுவதால் தான் 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 2014ஆம் ஆண்டு உலக பொருளாதார பட்டியலில் 11வது இடத்திலிருந்த இந்தியா தற்போது 3வது இடத்திற்கு முன்னேறி இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், உலக நாடுகள், குறிப்பாக வளர்ந்த நாடுகள் பிரச்சனைகளை எதிர்கொண்ட போது இந்தியா தனித்துவமாக முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார். हमें देश की जनता ने सेवा करने का मौका दिया, तब फ्रेजाइल 5 के रूप में ये देश जाना जाता था. जब हमें अवसर मिला, तब देश आजाद हुआ, तब हम दुनिया में 6 नंबर की इकोनॉमी थे. लेकिन इन लोगों ने ऐसा एक हाल करके रखा कि 11 पे पहुंचा दिया. आज हम 3 पर जाने की दिशा में तेज गति से ஐரோப்பிய யூனியனுடனான வர்த்தக ஒப்பந்தம், அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் ஆகியவற்றை உலக நாடுகள் வெகுவாக பாராட்டி இருப்பதாக கூறிய அவர், இந்த ஒப்பந்தங்கள் உலக நாடுகளின் நிலைப்புத்தன்மை ஏற்படுவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் குறிப்பிட்டார். भारत के साथ व्यापारिक संबंध बनाने के लिए बहुत ही आतुर है. यूरोपीय संघ का ट्रेड डील हो, अमेरिका के साथ अभी अभी हुआ जो ट्रेड डील हो, और पूरा विश्व खुल करके इस ट्रेड डील का तारीफ कर रहा है. और उसमें जब यूरोपियन यूनियन के साथ ट्रेड डील हुआ तो विश्व को भरोसा हुआ कि अब वैश्विक स्तर पर स्थिरता की संभावना बढ़ेगी. காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற மாண்பை சீர்குலைத்து விட்டதாகவும் குடியரசுத் தலைவரையும் பெண்களையும் அவமதித்து விட்டதாகவும் பிரதமர் சாடினார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வளர்ச்சிக்கு மாற்றாக பிரிவினைவாதத்திற்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் ஊடுருவல்காரர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் பெரும் பணக்காரர்களுக்கு மட்டுமே வங்கிக் கடன் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், தமது ஆட்சியில் ஏழைகளுக்கும் வங்கிக் கடன் சாத்தியமாகும் நிலை உருவாகி இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார்.